ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அப்போ டிசம்பர் வந்துடுச்சு, பனிக்காலம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அமெரிக்கன் டிஷ்ஷு தாங்க. சாக்லேட் இஷ்டப்படுற எல்லோருக்கும் இந்த ப்ரௌனி ரொம்ப இஷ்டமாயிடும், ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. இனி இதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாமா? மைதா 80 கிராம், சர்க்கரை 100 கிராம், முட்டை 2, சாக்லேட் 120 கிராம், கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 பிஞ்சு, சோடா மாவு 1/4 டீஸ்பூன், பால் 60 மில்லி, ஆயில் 60 மில்லி, சுடு தண்ணி 2 டீஸ்பூன். நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி நம்ம சூடு பண்ணி எடுக்கணும். இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு கொடுக்குறேன். அதில் நம்ம எடுத்துருக்கிற சாக்லேட் போட்டு கொடுத்துடலாம். இது டார்க் சாக்லேட் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதனால நான் இதில் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் கூட சேர்க்கிறேன். அதாவது சாக்லேட்டு அளவு சொன்னதில் பாதி டார்க் சாக்லேட் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பதிலாக ஒயிட் சாக்லேட் எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம ஆயில் ஊற்றி கொடுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த சாக்லேட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், சாக்லேட் இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இந்த சாக்லேட் மெல்ட் ஆனது இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இது நம்ம கொஞ்சம் ஆறுறதுக்காக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு கொடுக்குறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னால் நம்ம அது டைரெக்டாக காஃபி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வடிகட்ட தேவை இருக்காது. இந்த ப்ரூ, சன்ரைஸ் அந்த மாதிரி. இப்போ நம்ம இதில் 2 டீஸ்பூன் சுடு தண்ணி ஊற்றி கொடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மைதாவில் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் சோடா மாவு, 1 பிஞ்சு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஜெலிச்சு எடுத்துடணும். இது இப்போ நான் ஜெலிச்சு எடுத்துருக்கிறேன். இது இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு சாக்லேட் கூட மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். முதல்ல நம்ம சர்க்கரை போட்டு கொடுத்துடலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணுன்ற அவசியம்னு இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு முட்டை சேர்த்துடலாம். நம்ம இதை ஒரு விஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. இனி நான் ஒரு முட்டை கூட சேர்த்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்க்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, முட்டை வாசனையெல்லாம் இதில் இருக்காது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காஃபி சேர்த்து கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. இனி நம்ம மைதா மிக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்துடலாம். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ ப்ரௌனி இது பேட்டர் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இது பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். நான் இங்கே ப்ரௌனி செய்கிறதுக்காக ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். இனி நம்ம இந்த பேட்டர் அதில் ஊற்றிடலாம். இதுக்கு மேலே இப்போ நான் கொஞ்சமாக சாக்லேட் கட் பண்ணது போட்டு கொடுக்குறேன். உங்கள் கையில் சாக்லேட் சிப்ஸ் இருந்தாக்கா நீங்கள் அது போட்டுடலாங்க. நான் இங்கே ஓவன் 200 டிகிரி டெம்பரேச்சரில் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம இதை 200 டிகிரி டெம்பரேச்சரில் 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நம்ம ப்ரௌனி ரொம்ப நல்லா பேக் ஆகிட்டு இருக்குது.
இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இது ட்ரேயிலேருந்து எடுத்து வெளியே வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் கூட இது செஞ்செடுக்க முடியுங்க. நான் குக்கரில் கேக் செய்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரியே குக்கரில் உப்பு சூடு பண்ணிவிட்டு இந்த ப்ரௌனி வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள், நம்ம ப்ரௌனி நான் இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இனி இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தாங்க கட் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.